இன்றைக்கி வீட்டுக்கு வந்ததையுமே பார்த்திங்கன்னா ஒரு சம்பவங்க. இன்றைக்கி வெளியில் ஒரு கண்ணாடி மாட்டி வச்சுருப்பேன். அந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சி கிடந்துருந்துச்சு. என்னதான் அது காற்றுக்கே விழுந்து இருந்தாலும் கண்ணாடி உடஞ்சிட்டாவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா லைட்டாக வயிறு வலிச்சிட்டே இருந்துச்சு. கண்ணாடியெல்லாம் கூட்டி எண்ணதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து முழுங்கிட்டேன் தண்ணி குடிச்சு. கண்ணாடி உடஞ்சதை நினச்சிட்டே இருந்துட்டு இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஹர்ஷித்க்கு முலாம்பழம், மாம்பழம், பனானா தான் வாங்கியிருந்தேன். வேறு எதுவுமே வாங்கல. அப்புறமா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹர்ஷித் 2 நாளாகவே வந்து பொரி கேட்டுகிட்டே இருந்தான். சரி சந்தையிலேருந்து பொரியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அவனுக்கு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். சமைச்சிட்டே இருக்கும்போது அப்பா வந்து பாயாசமும் மீனும் கொண்டாந்து கொடுத்தாங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா சரி நாளைக்கு ஃப்ரை பண்ணிக்கலான்னு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு இன்றைக்கி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பாடு போட்டுட்டு வந்து எழுப்புனா தூக்கம் வருதுன்னு சொல்லி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சபானா லைஃப் ஸ்டைலுங்கிறதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.